ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீனோ மூவி டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு தமிழ் படம் தான் பார்க்க வந்திருக்கோம். சூர்யா படம் கங்குவா. எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு அதோடைய ரிவ்யூஸ் சொல்லுவோம். இன்னைக்கு வந்திருக்கிறது நாங்கள் கோஃப்லான்ற ஊருக்கு வந்திருக்கோம். ஃப்ரான்ஸில் கோஃப்லான் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம். ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் நைட்டு 9 மணி ஷோக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். படம் 9 மணிக்கு தான் தூக்க போகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு கூட்டம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி இங்கே ஃப்ரான்ஸில் சேந்தனியில் ஒரு ஃபுட்பால் இருக்குது. ஃப்ரான்ஸும் இஸ்ராயலும் அதுக்காக முக்கால்வாசி பேர் போயிருப்பாங்க. இது வேலை பார்க்குற டைம் தான். 9 மணிக்கு அதுலேயும் வியாழக்கிழமையில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் ஃப்ரீயாக சூர்யா படத்தை ரசித்து பார்க்க போகிறோம். படம் முடிஞ்சிருச்சு. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. கடைசி டப்பிங் பேசுகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். கத்தி 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 எந்த அளவுக்கு ஒரு டப்பிங் பேசும்போது சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது. அவர் என்ன படத்தில் அதிகமாக அவர் சொல்கிற வசனம் ஆன்னு அதையே உங்களுக்கு ஹை பிச்சில் கத்தினா எப்படி இருக்கும்? நல்ல இதுதான். ஆனால் படத்தில் கதையே இல்லை, சுத்தமாக கதையே இல்லை. எந்தத்துக்கு அந்த பையனுக்காக அவர் அவ்வளோ பாடுபடுறாரு. அந்த பையனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஹெவியாக காட்டலை. எல்லாமே துண்டாக இருக்குது. இவ்வளோ கோடி போட்டு படத்தை எடுக்கிறாங்க. இத்தனை பேர் அதுக்கு வேலை செய்கிறாங்க. அந்த படத்தை 4 பேர் பார்த்தா தானே அவங்களுக்கு ஓடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க கதை செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும், கொள்ளணும். அதே சூர்யா இவ்வளோ ஒரு நல்ல படத்தெல்லாம் இவ்வளோ நல்ல நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது இல்லாமல் குழந்தைங்களோட போய் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரத்தம் படம் ஃபுல்லாக ரத்தம். அவர் தான் அதிகமாக சொல்லுவார், தீவிரவாதம் அந்த மாதிரி படம் ரத்தமாக இருக்கக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு. கடைசியில் அவரே இதே மாதிரி கொலை பண்ணுறது கொல்றதுன்னு மாதிரியே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் பார்க்க முடியாது இந்த படத்தை. சுத்த வேஸ்ட்டு. இதில் வேறு படத்தில் பார்ட் 2ன்னு வேறு போட்டிருக்காங்க. அதில் எப்படியோ இதில் வேறு கார்த்தி, அவர் நல்ல நடிகர். அண்ணனுக்காக அவர் வேறு நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு இது தான். ஓகே, அடுத்து ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். பாய்.